வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா, நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு முக்கியமான விஷயம். இந்தியாவுக்கும் ஐரோப்பா ஒன்றியத்துக்கும் இடையே கையெழுத்தான ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தம். வணக்கம். ராய்ட்டர்ஸ் செய்தி அறிக்கை இது பத்தி நிறைய சொல்லுது. ஆனா பெரிய பெரிய வார்த்தைகள், பொருளாதார கொள்கைகள்லாம் இல்லாம சிம்பிளா ஒரு நுகர்வோரா உங்களுக்கு இதனால என்ன லாபம், உங்க பாக்கெட்ல பணம் மிச்சமாகுமா இல்லையாங்கிறத கொஞ்சம் ஆழமா அலசலாம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இதுல நாம உலக வர்த்தக அமைப்பு, டாரிஃப் கட்டமைப்பு மாதிரியான சிக்கலான விஷயங்களுக்குள்ள போகவே வேண்டாம். ம், இந்த உரையாடல் முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான். ஒரு பொருள் வாங்குறவரா இந்த ஒப்பந்தத்தால எந்தெந்த பொருட்களோட விலை குறைய வாய்ப்பிருக்கு, எவ்ளோ குறையும், முக்கியமா எப்ப குறையும். ஆமா, அதுதான் முக்கியம். இதுக்கு ராய்ட்டர்ஸ் அறிக்கை ஒரு முக்கியமான வார்த்தைய பயன்படுத்துது. படிப்படியாக. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த முழு ஒப்பந்தத்தோட திறவுகோல். சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஒப்பந்தம்னா சுருக்கமா என்ன? நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானான்னு பாருங்க. இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் ரெண்டு பேருக்கும் நடுவுல வியாபாரம் செய்யற பெரும்பாலான பொருட்கள் மேல இருக்கிற இறக்குமதி வரிய, அதாவது டாரிஃப், குறைக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதானே அடிப்படை. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் அடிப்படை. ஆனா பிசாசு விவரங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி இங்க ஒரு முக்கியமான விவரம் இருக்கு. இந்த வரி குறைப்பு இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டா நாளைக்கே அமலுக்கு வராது. இதுதான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற இடம். ஓஹோ, அப்படியா? அப்போ எப்போ இது நடக்கும்? நாளைக்கே கார் ஷோரூம் போய் விலை குறைஞ்சிருச்சான்னு கேட்க முடியாதா? முடியாது. ராய்ட்டர்ஸ் அறிக்கை தெளிவா சொல்லுது, இந்த மாற்றங்கள் அடுத்த 5ல இருந்து 7 வருஷத்துல படிப்படியா தான் நடக்கும். 5லேருந்து 7 வருஷமா? ஆமா, ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா வரிய குறைப்பாங்க. இதோட தாக்கம் என்னன்னா, இறக்குமதி வரி குறையும் போது பொருளோட அடக்க விலை குறையும். அதனால மார்க்கெட்ல அதோட இறுதி விலையும் குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மராத்தான் மாதிரி, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது. சூப்பரான உதாரணம். சரி, இந்த மராத்தான்ல முதல் மைல்கல் எது? எங்க இந்த தாக்கம் ரொம்ப பெருசா இருக்குன்னு ராய்ட்டர்ஸ் சொல்லுது? என் கண்ணுல பட்ட முதல் விஷயம் கார்கள். நிச்சயமா, இதுதான் இந்த ஒப்பந்தத்தோட ஹெட்லைன் நியூஸ்னே சொல்லலாம். இப்போ ஐரோப்பாவில இருந்து நாம இறக்குமதி செய்யற கார்களுக்கு 100%லிருந்து 110% வரைக்கும் வரி இருக்கு. ஒரு நிமிஷம், என்னது 100%? ஆமா, 100%. நினைச்சு பாருங்க, ஒரு காரோட விலைக்கு சமமா நாம வரி கட்டுறோம். அடேங்கப்பா! அப்போ அங்க 1 கோடி ரூபாய் காரனா, இங்க வரி மட்டுமே 1 கோடி ரூபாயா? நம்பவே முடியல. ஆமா. இப்ப இந்த ஒப்பந்தம் முழுசா அமலுக்கு வந்த பிறகு அந்த 110% வரி படிப்படியா குறைஞ்சு 10ல இருந்து 20% அளவுக்கு வந்துரும். இது கேட்கறக்கே பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு BMW காரை எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஒரு BMW காரோட ஐரோப்பிய தொழிற்சாலை விலை தோராயமா 40 லட்சம் ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். சரி. இப்போ இருக்கிற நிலைமைப்படி சுமார் 100% வரியோட கணக்கு போட்டா அந்த காருக்கு வரி மட்டுமே 40 லட்சம் கட்டணும். ஓ, இதர கட்டணங்கள் எல்லாம் சேர்த்து அதோட இந்திய ஷோரூம் விலை சுலபமா 80 லட்சத்தை தாண்டிடும். இரட்டிப்பு விலை. சரி. இப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு 7 வருஷம் கழிச்சு என்ன நிலைமை? அப்போ அந்த 100% வரி ஒரு 15%மா குறைஞ்சிடும்னு வச்சுக்குவோம். இப்போ அதே 40 லட்சம் ரூபாய் காருக்கான வரி வெறும் 6 லட்சம் தான். வெறும் 6 லட்சமா? ஆமா. அப்போ அதோட இந்திய விலை சுமார் 46 லட்சமா இருக்கும். ஒரு நிமிஷம். 80 லட்சத்திலிருந்து 46 லட்சம். கிட்டத்தட்ட 34 லட்சம் ரூபாய் வித்தியாசம். இது ஒரு சின்ன தள்ளுபடி இல்ல. இது ஒரு மிகப்பெரிய விலை வீழ்ச்சி. உண்மைதான். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 34 லட்சம் ஒரே நாள்ல குறையாது. முதல் வருஷம் வரி 100ல இருந்து 85 ஆகலாம். அப்ப விலை கொஞ்சம் குறையும். அடுத்த வருஷம் 70 ஆகலாம். இன்னும் கொஞ்சம் குறையும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த 46 லட்சங்கிற விலையை நாம தொடுவோம். புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கம்பெனிங்க இந்த வரி குறைப்ப முழுசா நமக்கு, அதாவது வாடிக்கையாளர்களுக்கு பாஸ் பண்ணுவாங்களா? இல்ல இதுல ஒரு பகுதியை லாபமா அவங்களே எடுத்துக்க மாட்டாங்களா? இது ஒரு அருமையான கேள்வி. நிச்சயமா எல்லா கம்பெனியும் தங்களோட லாபத்தை அதிகப்படுத்த தான் நினைப்பாங்க. ஆனா இங்கதான் சந்தை போட்டிங்கிற விஷயம் உள்ள வருது. சரி. BMW விலைய குறைக்காம இருந்தா மெர்சிடிஸ் பென்ஸ் வரிய குறைச்சு புது விலைய அறிவிப்பாங்க. அவங்கள பார்த்து ஆடி விலைய குறைப்பாங்க. ஆமா, போட்டி இருக்கு. இந்த சொகுசு கார் சந்தையில போட்டி ரொம்ப அதிகம். ஒருத்தர் விலைய குறைச்சா மத்தவங்களும் குறைச்சே ஆகணும். அதனால இந்த வரி குறைப்போட பெரும் பகுதி வாடிக்கையாளர்களுக்கு போய் சேரதான் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்போ BMW, மெர்சிடிஸ் விலை குறையும் போது நம்ம ஊரு டாட்டாவோட ஜாகுவார், லேண்ட் ரோவர் மாதிரி பிராண்டுகளுக்கு இது பெரிய போட்டியா இருக்குமே.
அவங்களும் விலையை குறைக்க வேண்டிய கட்டாயம் வருமா? ஒரு மினி விலைப்போர் நடக்குமா? மிக சரியான பாயிண்ட். கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கும். ஜாகுவார் லேண்ட் ரோவர் பிராண்டுகள் இந்தியாவிலேயே அசெம்பிள் செய்யப்பட்டாலும் அவங்களோட விலைய மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய கார்களுக்கு மட்டும் சாதகமா இல்லாம ஒட்டுமொத்த சொகுசு கார் சந்தையிலுமே ஒரு விலை அழுத்தத்தை உருவாக்கும். கடைசியில இது வாடிக்கையாளர்களுக்கு நல்லதுதான். ஒரு ஐரோப்பிய சொகுசு கார் வாங்கணுங்கிற கனவுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் பொறுமையா இருந்தா அந்த கனவு நினைவாகிறது இன்னும் சுலபமாகும். சரி, கார்கள் ஒரு பெரிய முதலீடு. ஆனா இந்த ரிப்போர்ட்ல நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இன்னும் சீக்கிரமா நேரடியா பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சே. நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இறக்குமதி மதுபானங்கள், ஸ்காட்ச் விஸ்கி, பிரெஞ்ச் வைன், ஜின், இந்த துறை தான் இந்த ஒப்பந்தத்தோட பலனை முதல்லையும் மிக தெளிவாகவும் சந்திக்க போகுது. ஓ, கார்களை விட வேகமாவா? ஆமா, கார்களை விட வேகமா இதோட தாக்கம் கடைகள்ல தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஜானி வாக்கர் மாதிரி ஒரு பிரபலமான விஸ்கி எடுத்துக்கலாம். தாராளமா. ஒரு ஜானி வாக்கர் பிளாக் லேபிள் பாட்டிலோட ஐரோப்பிய விலை தோராயமா 2000 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். சரி. இப்போ நம்ம நாட்டுல இறக்குமதி மதுபானங்கள் மேல 150% 200% வரை வரி இருக்கு. என்னது 200%? இது கார்களை விட அதிகம். ஆமா, அதனால அந்த 2000 ரூபாய் பாட்டிலுக்கு வரி மட்டுமே 4000 ரூபாய் கட்டணும். ஆக அதோட இந்திய விலை இப்போ சுமார் 6000 ரூபாய். 6000. ஓகே. இப்போ இந்த ஒப்பந்தம் முழுசா அமலுக்கு வந்த பிறகு அந்த 200% வரி ஒரு 30% அளவுக்கு குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ கணக்கு போடுறேன். 2000 ரூபாய் பாட்டிலுக்கு 30% வரி. வெறும் 600 தானா? அப்போ மொத்த விலை 2600 ஆகுமா? எக்ஸாக்ட்லி. 6000 ரூபாய் எங்க இருக்கு, 2600 ரூபாய் எங்க இருக்கு? பாதிக்கு மேல விலை குறையுது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது நம்பவே முடியல. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. நம்ம ஊர்ல மாநில வரிகளும் இருக்குமே. தமிழ்நாட்டுல டாஸ்மாக் விலை நிர்ணயம் பண்றது மாநில அரசு தானே? ஆமா. அப்பவும் இந்த அளவுக்கு விலை குறையுமா? இது டூ குட் டு பி ட்ரூ மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. மாநில வரிகள், அதாவது வேட் அல்லது எக்ஸைஸ் வரி நிச்சயமா இருக்கும். அது மாறாது. ஆனா அந்த மாநில வரி பொருளோட அடக்க விலை மேலதான் விதிக்கப்படுது. புரியுது. இப்போ இறக்குமதி வரி குறையறதால அந்த அடக்க விலையே ரொம்ப கம்மியாயிடும். அதனால மாநில வரி விதிச்ச பிறகும் இறுதி விலையில ஒரு குறிப்பிட்ட சரிவு இருக்கும். ஒருவேளை 6000 2600 குறையாம 3200 குறையலாம். அப்போ பெரிய குறைவுதான். ஆனாலும் அது கிட்டத்தட்ட 50% தள்ளுபடி மாதிரி தான். நுகர்வோருக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். சரி, கார்களாச்சு, மதுபானங்களாச்சு. அடுத்து இந்த சின்ன சின்ன ஆடம்பர பொருட்கள், உதாரணத்துக்கு பெர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், இதுலயும் மாற்றம் இருக்குன்னு ராய்ட்டர் சொல்லுது. இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? இதோட தாக்கம் கார்கள், மதுபானங்கள் அளவுக்கு டிராஸ்டிக்கா இருக்காது. ஆனா ஒரு மாடரேட்டான மிதமான தாக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு ஐரோப்பாவுல தயாரான ஒரு டியோர் பிராண்ட் பெர்ஃப்யூமை எடுத்துக்கலாம். அதோட ஐரோப்பிய விலை 5000 ரூபாய்னு வச்சுக்குவோம். இப்போ அது மேல ஒரு 25% இறக்குமதி வரி இருக்கலாம். அதனால அதோட இந்திய விலை வரியோட சேர்த்து சுமார் 6250 ரூபாயா இருக்கும். ஓகே. ஒப்பந்தத்துக்கு அப்புறம் அந்த 25% வரி ஒரு 5% குறையுதுன்னு வச்சுக்கிட்டா அதே பர்ஃப்யூமோட விலை 5250 ரூபாயா இருக்கும். அப்போ ஒரு 1000 ரூபாய் குறையுது. இது கார்கள் மாதிரி வாழ்க்கைய மாத்துற அளவுக்கு பெரிய சேமிப்பு இல்ல. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் மாதிரி ஸ்பெஷல் விசேஷத்துக்கு ஒரு ஐரோப்பியன் பிராண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல போனஸ் மாதிரி. சரியா சொன்னீங்க. இது ஒரு நல்ல சேமிப்பு தான். நான் போன வாரம் ஏர்போர்ட் டியூட்டி ஃப்ரீல பார்த்தேன். அங்க இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம் விலைக்கும் நம்ம ஊர் மால்ல இருக்கிற அதே பெர்ஃப்யூம் விலைக்கும் மலைக்கும் அடுக்குமான வித்தியாசம் இருந்துச்சு. ஆமா, எப்பவுமே இருக்கும். இந்த ஒப்பந்தம் என்ன பண்ணுதுன்னா, அந்த டியூட்டி ஃப்ரீ விலைய ஓரளவுக்கு நம்மூர் கடைகளுக்கே கொண்டு வர்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். சரி, இவ்வளவு நேரம் நாம எந்தெந்த பொருட்களோட விலை குறையும்னு பேசிட்டோம். இப்போ எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி, பால், இதோட விலையெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் ஏறுமா? இந்த ஒப்பந்தத்தால அதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இதுதான் இங்க இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்வி. ராய்ட்டர்ஸ் அறிக்கை இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த ஒப்பந்தத்தால அத்தியாவசிய பொருட்களோட விலையில எந்த மாற்றமும் இருக்காது. ஓ, அப்படியா? அது ஒரு பெரிய நிம்மதி. ஆமா,
அரிசி, பால், காய்கறிகள் மாதிரியான விவசாய பொருட்கள், உள்ளூர் மளிகை பொருட்கள், மிக முக்கியமா நம்ம ஊர்ல தயாராகிற மாருதி, ஹியூண்டாய் மாதிரியான சிறிய ரக கார்கள், இது எதுக்குமே இந்த ஒப்பந்தம் பொருந்தாது. இதுக்கெல்லாம் முழு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த பாகுபாடு? இதுக்கு காரணம், எந்த ஒரு நாடும் வர்த்தக ஒப்பந்தம் போடும்போது தன்னோட உள்நாட்டு விவசாயிகளையும் சிறு உற்பத்தியாளர்களையும் வெகுஜன சந்தையையும் பாதுகாக்க நினைக்கும். இந்தியாவுல விவசாயம் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரம். சரிதான். அதே மாதிரி சிறிய கார் சந்தை தான் இங்க மிகப்பெரியது. திடீர்னு ஐரோப்பிய பொருட்கள் வரி இல்லாம உள்ள வந்தா நம்ம உள்நாட்டு சந்தை நிலை குலைஞ்சிடும். அதனால இந்த ஒப்பந்தத்தோட கவனம் முழுக்க முழுக்க பிரீமியம், சொகுசு மற்றும் இறக்குமதிய அதிகம் சார்ந்திருக்கிற துறைகள் மேல மட்டும்தான். அப்போ சுருக்கமா சொன்னா, மாசம் நீங்க போடுற மளிகை பட்ஜெட்லயும் நீங்க வாங்க நினைக்கிற ஒரு மாருதி காரோட விலையிலயும் எந்த மாற்றமும் இருக்காது. இது முழுக்க முழுக்க லக்ஸரி சந்தைக்கான ஒரு ஒப்பந்தம். சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இது அத்தியாவசிய பொருட்களுக்கான ஒப்பந்தம் இல்ல. சரி, இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா, சாதாரண நுகர்வோரா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சுருப்பமா சொல்லணும்னா, இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதால நாளைக்கே உங்க வாழ்க்கையில எந்த பெரிய மாற்றமும் நடக்க போறதில்ல. ஆனா அடுத்த 5 to 7 வருஷத்துல ஒன்னு, நீங்க ஒரு மெர்சிடிஸ், ஆடி, BMW மாதிரி ஒரு ஐரோப்பிய சொகுசு கார் வாங்க திட்டமிட்டா அதோட விலை கணிசமா குறையும். அதுக்கு கொஞ்ச காலம் காத்திருக்கணும். சரி. ரெண்டாவது, 2 ஸ்காட்ச் விஸ்கி, பிரெஞ்ச் ஒயின் மாதிரி இறக்குமதி மதுபானங்கள் வாங்குற பழக்கம் இருந்தா அதோட விலை ரொம்ப சீக்கிரமாவே மிக தெளிவா குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒப்பந்தத்தோட முதல் பலனை நீங்க இங்கதான் பாப்பீங்க. 3, நீங்க விரும்பி வாங்குற ஐரோப்பிய பிராண்ட் பெர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், ஆடைகள் இதோட விலையெல்லாம் ஓரளவுக்கு, அதாவது ஒரு மிதமான அளவுக்கு குறையும். இது ஒரு சின்ன போனஸ். ஆனா மிக முக்கியமா உங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருளோட விலையிலயும் இதனால எந்த பாதிப்பும் இருக்காது. சந்தையும் முதலீட்டாளர்களும் ஏன் இந்த ஒப்பந்தத்தை மிகப்பெரிய ஆரவாரத்தோட கொண்டாடலங்கிறதுக்கு இதுதான் காரணம். அவங்களுக்கு தெரியும், இது ஒரு நீண்டகால திட்டம். இதோட பலன்கள் மெதுவாதான் கிடைக்கும். ராய்ட்டர்ஸ் அவங்க கட்டுரையில ஒரு வரி அழகா பயன்படுத்தியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொல்றாங்க, இது ஐரோப்பிய இறக்குமதி பொருட்களுக்கான ஒரு மெதுவான ஆனா சக்தி வாய்ந்த விலை நிவாரணமே தவிர ஒரு திடீர் தள்ளுபடி விற்பனை அல்ல. அருமையான வரி. A slow but powerful price relief, not a sudden discount sale. இந்த ஒரு வரி இந்த முழு ஒப்பந்தத்தோட சாராம்சத்தையும் விளக்கிடுது. உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய சொகுசு பொருட்களோட விலையை இப்படி குறைக்கும்போது இந்தியாவுல சொகுசு, அதாவது லக்ஸரி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே அடுத்த 10 வருஷத்துல எப்படி மாறப்போகுது? ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இன்னைக்கு நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு பெரிய கனவா, எட்டாக்கனியா இருக்கிற சில பிராண்டுகள் நாளைக்கு ஒரு சர்வசாதாரண தேர்வா, பலரும் வாங்குற ஒரு பொருளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பொருளோட விலை குறையும் போது அது மேல இருக்கிற அந்த ஆடம்பரம்ங்கிற பிம்பமும் குறையுமா, இல்ல அந்த ஆடம்பரம் இன்னும் பலரை சென்றடையுமா? ஒரு BMW காரோ ஒரு டியூர் ஹேண்ட்பேக்கோ அதோட பிரத்யேக தன்மையை இழந்துடுமா, இல்ல இந்தியாவோட நுகர்வோர் கலாச்சாரமே அடுத்த கட்டத்துக்கு போகுமா? இத சிந்திச்சு பாருங்க.